ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரு? துளசி, துளசி நான் தான், ஈஸ்வரி. ஐயோ அக்கா, நீங்க இந்த பீரோக்குள்ள ஒளிஞ்சிருக்கீங்க. அடியாத்தி, இது தெரியாம நான் பீரோவை பூட்டிட்டேனே. ஐயோ, பூட்டினா என்ன கதவை தர? ஐயோ, பீரோ சாவி எங்க போட்டேன்னு தெரியலையே. பீரோ சாவி, சாவி மூச்சு விட முடியல. எங்க வச்சு? துளசி அக்கா, அக்கா இதோ சாவி, சாவி தேடிட்டு இருக்கேன். எங்க வச்சு? ஐயோ, வச்ச இடமே தெரியலையே. இருங்க இருங்க, திறக்கிறேன் திறக்கிறேன். அக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. நீங்க பீரோக்குள்ள ஒளிஞ்சிருப்பீன்னு நான் சத்தியமா நினைக்கலக்கா. நான் பீரோக்குள்ள போறப்ப பீரோ பூட்டாம தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ எதுக்காக பூட்டின? அக்கா, அத ஏங்கா நீங்க கேக்குறிய? பீரோக்குள்ள அம்மா, நான், தம்பி 3 பேரும் இருக்கிற போட்டோ இருக்கு. பீரோவை திறந்து அந்த கிரிஜா பாத்துட்டானா பெரிய ஆபத்தாயிடுமோன்னு தான் நான் அவளுக்கு தெரியாம நைசா பீரோவை பூட்டி வச்சிட்டேன். நீங்க உள்ள இருக்கிறது எனக்கு தெரியவே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடு, நீ என்ன தெரிஞ்சா பண்ண. இருந்தாலும்க்கா, தெரியாம பண்ணி நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்ல. அதெல்லாம் பரவாயில்ல விடு. ஆனா நீ நிஜமாவே சூப்பரா சமாளிச்ச. எப்படியோ அவங்க கிட்ட இருந்து நாம 2 பேரும் சமாளிச்சிட்டோம். அது போதும். சூப்பரா சமாளிச்சே நீங்க சொல்றீங்க. ஐயோ, அதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். கிரிஜா ரூம் ரூமா தேடிட்டு வந்தப்போ நான் சத்தியமா சொல்றேன்க்கா, உசுரே இல்ல. இன்னையோட நம்ம சோலி முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா சிறுவாபுரி முருகனும் உங்க அப்பாவும் தான் நமக்கு துணையா இருந்து நம்மள காப்பாத்துனாங்க. ஆமாக்கா, கிரிஜா அந்த பீரோவை திறந்து பாக்குறதுக்கு தான் வந்தா. நல்ல வேலையா அப்பா அம்மா போட்டோவை பார்த்துட்டு அந்த போட்டோ மேல சத்தியம் பண்ணனு சொல்லி பிரச்சனை பண்ணவே ஆரம்பிச்சிட்டா. உடனே சின்னையா டென்ஷன் ஆகி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பிரச்சனை வேற மாதிரி திசை திரும்பிருச்சு. அப்படி ஆகலனா நாம 2 பேரும் செம்மையா மாட்டிருப்போம். இங்க பாரு துளசி, இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி வரதான் செய்யும். நாம சேர்ந்து எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும். ஏங்கா, நம்மளால கிரிஜாவையும் சின்னையாவையும் சமாளிக்க முடியுமாக்கா? வேற வழி இல்ல துளசி, சமாளிச்சுதான் ஆகணும். 2 பேரும் இந்த வீட்ல ஈஸ்வரியா இருந்துதான் ஆகணும். நான் உள்ள இருந்தா நீ வெளியேறு, நீ வெளியே இருந்தா நான் உள்ள இருக்கேன். இப்படிதான் மாத்தி மாத்தி சமாளிச்சு ஆகணும். ஏக்கா, நான் சத்தியமா சொல்றேன், இந்த உள்ள வெளிய விளையாட்டுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேங்கா. துளசி, உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஒன்னும் இப்ப பழைய துளசி இல்ல. எனக்கு இருக்கிற தைரியமும் துணிச்சலும் சூழ்நிலையை சமாளிக்கிற திறமையும் உனக்கும் இப்ப வந்துருச்சு. நானே இல்லனாலும் நீ ஈஸ்வரியா இருந்து எல்லாத்தையும் சமாளிப்ப. ஏங்கா நீங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க? நாம 2 பேரும் சேர்ந்து சமாளிப்போம். சரி. ஐயோ, காலங்காத்தாலே யார் இப்படி கதவை தட்டி தொல்லை பண்றாங்கன்னு தெரியலையே. யாரு? என்னது? யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க.
என்னடா இது பெரிய வம்பா போச்சு. கதவையும் தட்டுறாங்க, போனும் பண்றாங்களே. அபிமா வீடியோ கால் பண்றா. என்ன அபிமா? என்ன அபி, யாரோட ரூம் கதவை தட்டிட்டு இருக்க? ஏன் ரூம் கதவை தான் தட்டிட்டு இருக்கியா? இரு இரு வரேன். நான் யாரோ நினைச்சிட்டேன். போய் தரப்பா. வாபி. வாஷிங் மிஷின்ல துணி துவைக்க போறியா? சரி சரி, நீ துவை. ஐயோ வேண்டாம் வேண்டாம், என் துணிய நானே துவைச்சுக்கிறேன். ஈஸ்வரி அக்காவும் வீட்ல இருக்கிறதுனால உங்களை வெளியே வர வேண்டாம், ரூம்லே இருங்கன்னு அக்கா சொல்லிவிட்டாங்க. அதனால உங்க ட்ரெஸ்ஸ கொடுங்க. ஆமால, அக்காவும் வீட்லயே தான் இருக்காங்கல்ல, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. இந்த கிரிஜா வேற வெறி பிடிச்ச மாதிரி என்னையும் அக்காவையும் கண்டுபிடிச்சே தீர்வேன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நான் ரூமை விட்டு வெளியே வந்து அவ கண்ணுல பட்டனா அவ்வளவுதான். நீ இரு, நான் துணிய தரேன். இந்த பிடி. இந்த இத துவைக்கணும். இந்த அபிமா. சரி. அம்மாடி, இன்னைக்கு அக்கா சொல்லாம ரூம்க்கு வெளியே ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. ரூம்குள்ளேயே பத்திரமா பாதுகாப்பா செட்டில் ஆயிட வேண்டியதான்.